வணக்கம். இன்னைக்கு தேதி பிப்ரவரி 5, 2026. காலையில எழுந்து தங்கம், வெள்ளி வாங்கலான்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு செம்ம சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. என்ன நடந்தது சந்தையில? வாங்க பார்க்கலாம். இந்த நம்பரை பாருங்க, 20,000 ரூபாய். என்னடா இது 20,000ன்னு யோசிக்கிறீங்களா? வேற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு ஒரே நாள்ல 1 கிலோ வெள்ளிக்கு குறைஞ்ச விலை இது. ஆமாங்க, 20,000 ரூபாய் குறைஞ்சிருக்கு. நம்பவே முடியல இல்ல? சத்தியமா வரலாறுல இப்படி ஒரு மாற்றத்தை நாம பார்த்ததே இல்ல. இது நிஜமாவே விலை சரிவுதானா, இல்ல மார்க்கெட் நம்மள வச்சு ஏதாச்சும் கேம் ஆடுதா? இப்ப வாங்கலாமா இல்ல இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா? நம்ம எல்லாருக்கும் மனசுக்குள்ள இதே கேள்விதான் ஓடிட்டு இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, தங்கம் விலை கொஞ்சம் இறங்கியிருக்கு. ஆனா அது ஒரு பெரிய மேட்டரே இல்ல. அது ஒரு சின்ன அசவு அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு ஹீரோவே வெள்ளி தாங்க. வெள்ளி விலை சும்மா நொறுங்கி போயிருக்கு. அதுதான் இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரே பேச்சா இருக்கு. சரி, வாங்க நம்பர்ஸை வச்சு பேசுவோம். இந்த விலை மாற்றம் உங்க பாக்கெட்டை எப்படி பாதிக்குதுன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. நேத்து என்ன விலை, இன்னைக்கு என்ன விலைன்னு பாருங்க. 22 கேரட் தங்கம் 1 கிராமுக்கு ஒரு 200 ரூபாய் குறைஞ்சிருக்கு. ஓகே, ஆனா இங்க தான் அசல் ட்விஸ்டே. வெள்ளிய பாருங்க. நேத்து 3 லட்சம் ரூபாய் இருந்த 1 கிலோ வெள்ளி ஒரே நாள்ல ஒரே அடியா 20,000 ரூபாய் குறைஞ்சு இப்போ 2,80,000க்கு வந்து நிக்குது. இது சாதாரண விஷயமே கிடையாதுங்க. இப்போ இந்த 1,600 ரூபாய் இது என்னன்னு பாக்குறீங்களா? நீங்க இன்னைக்கு ஒரு சவரன் தங்கம் வாங்குனீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 1,600 ரூபாய் மிச்சம் ஆகும். கேட்கறக்கு இது சின்ன அமௌண்ட்டா இருக்கலாம். ஆனா ஒரு கல்யாணத்துக்காக ஒரு 10-20 சவரன் வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய சேமிப்புன்னு நீங்களே கணக்கு போட்டு பாருங்க. சரி, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு வருவோம். உங்ககிட்ட தான் கேக்குறேன். வெள்ளி விலை இப்போ 2,80,000க்கு வந்திருக்கு. இது இன்னும் இறங்கி ஒருவேளை 2,50,000 தொடுமா? என்ன நினைக்கிறீங்க? உங்க கணிப்பு என்ன? சரி, எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். ஏன் இப்படி திடீர்னு விலை குறைஞ்சது? இதுக்கு பின்னாடி ஒரு 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். காரணம், அமெரிக்க டாலர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. பொதுவாவே டாலர் ஸ்ட்ராங் ஆனா தங்கம் விலை குறையும். ரெண்டாவது, ப்ராஃபிட் புக்கிங். அதாவது போன வாரம் விலை ரொம்ப அதிகமா இருந்துச்சு இல்லையா? அப்போ வாங்கின பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இப்போ வித்து லாபம் பார்த்துட்டாங்க. மூணாவது காரணம், அமெரிக்காவோட சென்ட்ரல் பேங்க், அதாவது ஃபெடரல் ரிசர்வ் வட்டி விகிதத்தை மாத்த போறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதனால மார்க்கெட்ல ஒரு சின்ன பதற்றம், ஒரு ஆட்டம் இருக்கு. ஆனா ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஏதோ நிரந்தரமா விலை விழுந்துருச்சுன்னு பயப்பட வேண்டாம். இதுக்கு பேரு மார்க்கெட் கரெக்ஷன். அதாவது ஒரு சின்ன திருத்தம். எப்படி நாம உயரமா குதிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் குனிஞ்சு எழும்புறோமோ அதே மாதிரி தான் இதுவும். ஓகே, இதெல்லாம் சரி. அப்போ இப்ப நாம என்ன செய்யணும்? எல்லார் மனசுலயும் இருக்கிற ஒரே கேள்வி, இப்ப வாங்கலாமா வேண்டாமா? அதுக்கான பதில இப்ப பாத்திரலாம். எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப சிம்பிள். வெள்ளி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான சான்ஸ். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். புத்திசாலித்தனமா என்ன பண்ணணும்னா, மொத்தமா வாங்கக்கூடாது. உங்க பணத்தை ஒரே நாள்ல கொட்டாதீங்க. இன்னைக்கு கொஞ்சம் வாங்குங்க, நாளைக்கு விலை இன்னும் குறையுதான்னு பாருங்க. குறைஞ்சா அப்போ இன்னும் கொஞ்சம் வாங்குங்க. இப்படி பிரிச்சு வாங்குறதுதான் பெஸ்ட். சோ கடைசியா சொல்ல வர்றது இதுதான். இந்த மாதிரி மார்க்கெட் மேலேயும் கீழேயும் போயிட்டு இருக்கும்போது நம்ம அவசரப்படவே கூடாது. புத்திசாலித்தனமா கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறது தான் ஒரு நல்ல முதலீட்டுக்கான ஒரே வழி. இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கோங்க.